தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் படையெடுக்க தொடங்கியிருக்கும் சூழலில் செல்லூர் ராஜு அந்த திட்டத்தில் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. தாவேகாவில் இணைகிறீர்களா என்ற கேள்விக்கு கையில் இரட்டை இலைதான் எப்போதும் என்று சிக்னல் காட்டி விரைவாக அங்கிருந்து வெளியேறினார் செல்லூர் ராஜு. தாவேகாவில் இணையக்கூடும் என்று பேசப்பட்ட சூழலில் செல்லூர் ராஜுவின் இந்த முடிவுக்கு என்ன காரணம் என்று தகவல்கள் கசிந்துள்ளது. தமிழக அரசியல் களம் தற்போது புதிய திருப்பங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நடிகர் விஜயின் தாவேகாவை நோக்கி அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இந்த சூழலில் அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜுவும் தாவேகாவில் இணையக்கூடும் என்று பரவலாக பேசப்பட்டது. இந்த நிலையில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் தாவேகாவில் இணைந்து வரும் சூழலில் நீங்களும் தாவேகாவில் இணைய போகிறீர்களா என்று செய்தியாளர்கள் நேரடியாக கேள்வி எழுப்பினர். இக்கேள்வியை கேட்டவுடன் இரட்டை இலை சின்னத்தை விரல்களில் சைகையாக காட்டினார் செல்லூர் ராஜு. தனது மூச்சு இருக்கும் வரை இரட்டை இலைதான் என்பதை செய்கையில் காட்டிவிட்டு அங்கிருந்து வேகமாக தனது காரில் ஏறி புறப்பட்டார். மதுரையில் பாஜகவினர் அதிமுகவை ஆதிக்கம் செலுத்த தொடங்கிய போது செல்லூர் ராஜு அதிருப்தியில் இருந்தார். அதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமியின் காரில் இருந்தும் செல்லூர் ராஜு இறக்கிவிடப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார். இதனால் தேர்தலுக்கு பின் செல்லூர் ராஜு மாற்றுக் கட்சியை நோக்கி நகரக்கூடும் என்று அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சுக்கள் எழுந்தன. அதற்கு ஏற்ப மதுரை கிழக்கு தொகுதியில் செல்லூர் ராஜு தோல்வியடைந்தார். இதனால் ஆளுங்கட்சி பக்கம் செல்லூர் ராஜு நகர்வார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தாவேகாவில் இருக்கும் மாவட்ட செயலாளர்களான கல்லானை மற்றும் தங்கபாண்டி இருவருமே செல்லூர் ராஜுவுக்கு எதிராக இருக்கிறார்கள். அமைச்சர் CTR நிர்மல்குமாரும் சீனியரான செல்லூர் ராஜுவை சேர்க்க உடன்படவில்லை. மதுரை அதிமுகவின் மும்மூர்த்திகளான RB உதயகுமார், செல்லூர் ராஜு மற்றும் ராஜன் செல்லப்பா ஆகியோரை தாவேகாவில் சேர்க்கக்கூடாது என்பதில் CT நிர்மல்குமார் தீவிரமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவரது சொல்படியே நிர்வாகிகளும் இயங்க தொடங்கியுள்ளனர். இதனை செல்லூர் ராஜு நன்றாக அறிந்து வைத்துள்ளார். இன்னொரு பக்கம் தாவேகாவில் இணையும் அதிமுகவினருக்கு உரிய மரியாதை இல்லை என்றும் பார்க்கப்படுகிறது. ஜூனியர்களிடம் சென்று பதவியை பெற சீனியரான செல்லூர் ராஜு விரும்பவில்லை. ஏற்கனவே அமைச்சர் பதவி வரை எட்டிவிட்டதால் இனி வேறு கட்சிக்கு செல்ல வேண்டாம் என்ற முடிவை எடுத்துவிட்டதாக அவரின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் தாவேகா மீது அதிருப்தி அதிகமாகும் பட்சத்தில் செல்லூர் ராஜு திமுகவை நோக்கி நகரலாம் என்றும் சிலர் பேசுகின்றனர். அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான செல்லூர் ராஜு அதிமுகவிலேயே தனது அரசியல் பயணத்தை தொடர்வாரா அல்லது தாவேகா திமுக என மாற்றுக் கட்சி பக்கம் நகர்வாரா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.